திடீர்னு என்ன ஆச்சுனே தெரியல, ராகவா லாரன்ஸ் அவர்கள் வந்து திருச்சி கிழக்கில் நிற்க போகிறதா தகவல் ஒன்று வந்திருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? திருச்சி கிழக்கு ஏற்கனவே கிறிஸ்தவர்கள் பெரும்பாலான உள்ள பகுதி. அதனால் லாரன்ஸ்னு பேர் வச்சனால கிறிஸ்தவர் அப்படின்னு ஒரு ஆசை வந்திருக்கலாம். இது ராகவா லாரன்ஸுடைய ஆசை, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு சினிமாவிலிருந்து அரசியலுக்கு போகிறாருன்னா அதுக்கு பெரிய பயிற்சி வேணும். ஆனால் ராகவா லாரன்ஸு சில அறக்கட்டளை மூலமாக திருநங்கைகளுக்கு உதவி செஞ்சுருக்காரு, மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செஞ்சுருக்காரு, டிராக்டர் வழங்கியிருக்காரு, அதெல்லாம் எந்த குறையும் இல்லை. ஆனால் இப்போ இவர் இருக்கிற சென்னையில், திருச்சியில் போய் என்னத்தை போட்டிட்டுச்சு இது பண்ணுவார். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த செய்தி வந்தவுடனே சொன்னேன், அவர் திருச்சி இடைத்தேர்தலில் போட்டியிட மாட்டார். இப்போவும் அதை சொல்கிறேன், திருச்சி இடைத்தேர்தலில் போட்டியிட மாட்டார். வாய்ப்பு இல்லையா சார்? ஆனால் கேட்குறாரு சார், அவர் முன்னாடி கேமரா வச்சு நான் நிற்கட்டுமா வேணாமா, மக்கள் நீங்கள் சொல்லுங்கள். அது ஒரு சீப் பப்ளிசிட்டிங்க. இவங்க அம்மா சொல்லிட்டாங்களாம், நீ அரசியல் இறங்குன்று. இறங்க வேண்டியதானே? காசு இருக்கா? கோடிக்கணக்கு பணம் இருக்கா? செலவு பண்ணுறது திராணி இருக்கா? எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நீ? ராகவா லாரன்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாரு எனக்கு தெரியும்.